ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போன்ற மருத்துவமனைகளில் இடங்களை இழக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் அன்வர் இணைந்திருக்கிறார். அன்வர், திமுக தலைமை தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் நிரப்பப்படாமல் இருந்த 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் தற்போது மத்திய அரசின் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்று தந்தது. ஆனால் இன்றோ மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டின் இடங்களை இழக்கும் செய்தி வந்திருக்கிறது என அவருடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை காற்றில் பறக்க விட்டது தாவேகா அரசு என கடுமையாக கண்டனம் தெரிவித்து, அதே போன்று உச்சநீதிமன்றத்தில் வாய்ப்புக்கு நின்ற தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அவர் ஒரு 5 கேள்விகளை இந்திய அரசு மருத்துவர்கள் எழுப்புகிறார்கள் என சுட்டிக்காட்டி, அதில் தமிழ்நாடு அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஏன் ஆஜராகவில்லை, அதே போன்று மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட இந்த வழக்கில் ஏன் தொடக்கத்தில் முதல் அலட்சியம், அதே போன்று மூத்த வழக்கறிஞரை நியமிப்பதில் ஏன் தாமதம் எனவும் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போன்று நியாயம் நம் பக்கம் இருந்தும் ஏன் வலுவான வாதங்களை எடுத்து வைக்காமல் சரண்டர் ஆகியிருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று அகில இந்திய கவுன்சிலிங்கில் 2ஆம் சுற்று நடைபெறுவதற்கு முன்பாகவே 151 இடங்களை காலியாக உள்ளதாக அறிவித்தது திட்டமிட்டே செய்யப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டிற்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை அகில இந்திய தொகுப்புக்கு மாற்றப்படுவதை எதிர்த்து ஏன் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தவில்லை எனவும் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போன்று கடந்த மாதம், அதாவது மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனு என்ன ஆனது என பல்வேறு கேள்விகளை இதனால் பாதிக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவர்கள் எழுப்புகிறார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்றி இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை நாம் இழந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் உயிர் பிரச்சனை எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக அரசு இதில் உரிய விளக்கத்தையும் நம் அரசு மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளித்தாக வேண்டும் என தன் கண்டனங்களை பதிவிட்டிருக்கிறார். இந்நிலையில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் நிரப்பப்படாமல் மத்திய அரசின் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு ஒதுக்கப்பட்டதை கண்டித்து தற்பொழுது பல்வேறு கேள்விகளை எழுப்பி அந்த செய்தி வந்திருக்கிறது. உடனே இதற்கு அரசு உரிய விளக்கத்தையும் நம் அரசு மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிக்க வேண்டும் என திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தன் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.